Hi, I am Janani. I am lactation counselor. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புவர் அட்டாச்மெண்ட் எதனால் என்னென்ன காரணங்கள்னால புவர் அட்டாச்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பாட்டில் ஃபீடு கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் இனிஷியலேருந்து பாட்டில் ஃபீடு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மதர்கிட்ட சக் பண்ண வைக்கும்போது கரெக்டாக பால் குடிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்எக்ஸ்பீரியன்ஸ் மதர், அப்புறம் ஐ மீன் ஃபஸ்ட்டு டெலிவரியாக இருக்கும். இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் குழந்தை பிறந்திருக்கு, அந்த மாதிரி மதருக்காக பார்த்தீங்க அப்படின்னா புவர் அட்டாச்மெண்ட்டுக்கான காரணங்கள் இருக்கும். ஃபங்க்ஷனலாக என்னென்ன டிஃபெக்ட் இருக்கும் அப்படின்னா மதருக்கு நேச்சுரலாகவே இருக்கும். அது வந்து பிரஸ்ட் கண்டிஷன் சொல்லுவாங்க. மார்க்காம்பு உள்ளே போன மாதிரி இருக்கும், இல்லை மார்க்காம்பு சின்னதாக இருக்கும். ப்ரீடம் பேபிஸ்க்கு ஆனால் பேபி ப்ரீட்டமாக இருப்பாங்க, ஆனால் மதரோட நிப்பு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் பேபியால் ஹோல்ட் பண்ணி குடிக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரஸ்ட்டு என்க்ளாஜாக இருக்கும். பிரஸ்ட் என்க்ளாஜாக இருக்கும்போது பேபியால் கரெக்டாக ஹோல்ட் பண்ணி கரெக்டான அட்டாச்மெண்ட்டோட கொடுக்க முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெலிவரி ஆகும்போது ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர்ஸ் நர்சஸ் கரெக்டாக ட்ரைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓகே. ஒரு சில டைமில் அவங்களும் கரெக்டாக ட்ரைன் பண்ணாமல் இருக்காங்க, கரெக்டாக சொல்லித்தராமல் இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்லேயும் புவர் அட்டாச்மெண்ட்டுக்கான காரணங்கள் அதிகமாக இருக்கும்.